பழிக்கு பழி, பிளேம் ஃபார் பிளேம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்திற்கு காயம், தழும்புக்கு தழும்பு, ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும். அது பழைய ஏற்பாடு. ஏன்னா பழி வாங்கினா தான் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். திருப்தி எதுல வரணும்னா நல்லது செய்கிறதுல, நன்மை செய்கிறதில் திருப்தி வரணும். நாம் ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே நமக்கு தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. நாம் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே அல்லது ஒருவருக்கு அடிமையாகி போய் விடுவோம். நாம் ஒருவரை பழி வாங்கணும்னு நினைக்கும் போது நமக்கு உலகத்திலே எதிர்த்தாப்புல கண்ணுக்கு தெரிந்த எதிரியே தேவையில்லை, நாம் நமக்கே எதிரியாக இருக்கிறோம். உபாகமம் 32:35 பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. அதனால பழி வாங்குதல் என்பது கர்த்தருக்குரியது, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நம்முடைய தேவன் அன்பின் தேவன். ஒரு கிறிஸ்தவன் பழி வாங்கணும்னு நினைச்சா அவன் கிறிஸ்தவனே கிடையாது.